ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பண்ணாங்க. இந்த 6 ஸ்டெப் ஃபாலோ பண்ணேன். இந்த 6 ஸ்டெப் இப்போ இதில் நெக்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 6 ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் சஹாபாக்கள்கிட்ட இந்த வேலையை நீங்கள் பார்த்துங்க. இவ்வளோ தூரம் போட்டு ஒரு லெட்டர் மட்டும் போட்டாங்க. யாருக்கு? ரோமாபுரிக்கு லெட்டர் போட்டு உசாமாவுடைய அந்த படை, அதுதான் ஃபஸ்ட்டு படையெடுப்பு. வெளியே போய் வல்லரசோட மோதுறது. தபுக் கூட மோதல் நடக்கலை. இதுதான் முதல் அனுப்பின போது அல்லாஹ் வந்து அதை அவங்களுடைய உயிரை கைப்பற்றிட்டான். அதுவும் என்ன அல்லாஹ் ஹிக்மத் என்ன பண்ணான்னா, ஏன்னா வஹியுடைய தொடர்பிலே ஜெயிச்சாங்கன்னா அல்லாஹ்வுக்கு மரியாதை கிடையாது. அப்போ வஹி இல்லாமல் மனித ஆற்றலை கொண்டு அஸ்பாபுகளை கொண்டே அதை சாதிச்சு காட்டணுங்கிறதுக்காக தான் ரசூலோட உயிரை கைப்பற்றாங்க. இல்லைன்னா ரசூலாலாம் மரணிச்சிருக்க மாட்டாங்க, இருந்து கையோட இது பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டம் நடந்துருச்சு. அப்போ இந்த இதில் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உலகம் எப்படிலாம் மாறிடுச்சு, இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமா? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எங்கேயுமே உலகத்தில் இப்போ குலங்கள்ங்கிற அந்த சிஸ்டமே கிடையாது. ஒரு குலத்தலைவர் இருக்கிறாரு, அவர் கட்டுப்பட்டா எல்லாரும் கட்டுப்பட்டாங்கிற அந்த சிஸ்டம் கிடையாது. அதே மாதிரி குலம் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா தான் ஒருத்தர் உயிர் வாழ முடியும்னு இருக்கா? கிடையாது. ஒவ்வொருத்தனும் தனியாக அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் இண்டிவிஜுவலாக ஃப்ரீடமாக இருக்கான். அப்போ அவனே அவனுடைய விஷயங்களை அவன் முடிவு பண்ணிக்குவான். அப்போது இன்னும் உலகத்தை பார்க்கணும். அந்த காலத்தில் கொடுங்கோல் ஆட்சி கூட வீக்காக தான் இருந்துச்சு. மூசா நபி காலத்தில் எடுத்துங்க, ஒரு கொலை இவர் பண்ணிடுறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். பண்ணிவிட்டு எங்கே ஓடி போயிடுறாரு, மதியானம் ஓடி போயிடுறாரு. ஃபிரௌன் அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி தான், பிடிக்க முடியுதா? ஆள் எங்கே இருக்கான்னு தெரியும். இன்றைக்கி நீங்கள் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிங்க, இன்றைக்கி ஏதோ ஒரு நாட்டில் போய் நீங்கள் ஒளிஞ்சிங்க. போகிறதுக்குள்ள பாஸ்போர்ட்டு உங்கள் கைரேகை இருக்குது, புரியுங்களா? உங்கள் கைரேகை இருக்குது, உங்களுக்கு மொபைல் ஃபோன் இருக்குது, இல்லைனா உங்கள் கரன்சி சிஸ்டம் இருக்குது, உங்கள் பேங்கிங் இருக்குது. ஏதோ ஒன்றும் இல்லை, நீங்கள் மாட்டுவீங்க. இன்றைக்கி வந்து ஓடி ஒளியறதுங்கிறது அந்த ஒரு பாசிபிலிட்டிஸே கிடையாது. இதே வந்து இதில் இன்னொரு விஷயம், இது ஒரு தாவாவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே லான்ச் பண்ணாங்க? அரபுகளில். அரபு தீபகற்பத்தில் பெரிய பெரிய வல்லரசுகள் வந்து கண்காணிப்பாளர்களையோ ஒற்றர்களையும் நியமிக்கல. அதனால் அவங்க கண்ணு கீழே இருந்து இவங்க ஏமாந்துட்டாங்க. யார்? தப்பிச்சிட்டாங்க. இதே ஈசா நபி ரோமர்களுக்கு ஆட்சி கீழே இருந்தாங்க. அவரால் அந்த தாவா ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சதா? அங்கேயே நம்மளே எட்டப்பான வேலையை பார்த்துட்டான். யார்? முஸ்லீம்களே. அந்த காலத்து முஸ்லீம் யூதர்கள் தானே, அவனே அவங்க ரோமர்கள்கிட்ட போட்டு கொடுத்து இவங்க உங்களுக்கு எதிராக வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த 2ஆம் நம்பர் வேலையை அவங்களே பார்த்தாங்க. ஆனால் அந்த ஒரு இதே உருவாக்க முடியல பாருங்க. ஒரு தாவா கூட சின்ன லெவலில் கூட எந்த நபியுடைய தாவம் அங்கே ஒர்க் அவுட் ஆகல. 1400 வருஷமா எந்த நபியுடைய தாவம் அங்கே ஒர்க் அவுட் ஆச்சா பாலஸ்தீனத்தில்? ஆகவே இல்லை. ஏன்? அரசாங்கத்துடைய நேரடி கண்ட்ரோல் இருக்குது. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணால், அது உங்களுக்கு ஒரு ஏமாத்துங்கிறதுக்காக 5000 வருஷம் இங்கே நபி அனுப்பல. இங்கே எங்கே நபி வர போகிறாங்க, அந்த கேப்பில் ஷார்ட் பீரியடில் டக்குன்னு வளர்ந்துட்டார். வளர்ந்து இங்கே மோதி நிற்கும் போது தான் அப்போ தான் அவங்க என்னோட நபி வந்துட்டாரு. அப்போ தான் ஹெர்குலஸ் விசாரிக்கிறான், ஆள் எப்படி, என்ன சொல்லு, என்ன இப்படியா? அப்போனா என்னது போச்சு, ஏன் சார் போச்சு, ஏன் காலு கீழே நிற்கிற பூமி அவர் கையில் வந்துடும். எப்படி கால்குலேட் பண்ணுறான்? புரியுதா இல்லையா? அப்போ உலகம் எப்படி மாறிடுச்சு? இப்போ அதுவே ரசூல்லா காலத்தில் தான். இப்போ அரபு தீபகற்பத்தில் வருமா? உலகத்தில் இருக்கிற எல்லா சர்வேலன்ஸும் இப்போ எங்கே? இந்த கிலாஃபத்துங்கிற சப்ஜெக்ட் பேசக்கூடாதுங்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற கண்காணிப்பு, அதிகமான கண்காணிப்பு எங்கே இருக்குது? ஆமாம், அரபு. இப்போ இங்கே குரான் கிளாஸ் நடத்துகிறோம். சவுதி அரேபியாவில் குரான் கிளாஸ் நடத்த முடியுமா? சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் குரான் கிளாஸ் நடக்குமா? குரான் தானே, அல்லாவுடைய தானே, பாடம் நடத்த முடியாது. இருக்கிறதுலே அங்கே தான் டபுள் ட்ரிபிள் சர்வேலன்ஸ் அங்கே போட்டு வச்சிருக்காங்க. அப்போ அதில் வந்து இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ சூழ்நிலை எப்படி மாறிடுச்சு, இது ஒரு முக்கியமான டிஃப்ரெண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மதீனாவில் முஸ்லீம்கள் போய் அங்கே தஞ்சம் புகுந்துட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு கிளர்ச்சியாளர் கூட்டம். அவங்க போய் உட்காந்துட்டாங்க. இவங்களால ஏதாவது போய் அங்கே நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா? மதீனாக்கு எங்கேயாவது போய் இவங்க ஏதாவது பேசினாங்களா? பத்ருக்கு இவங்க கை வைக்க போய் தான் அவங்க திரும்பி வந்தாங்க அடிக்கிறதுக்கு. அது வரைக்கும் ஏதாவது ஒரு படை எடுத்துகிட்டு போச்சா? இவங்களை ஏதாவது மிரட்ட முடிஞ்சதா? ஒன்றும் முடியல. அப்போ அதுதான் அவங்களுடைய டோட்டலான அவங்களுடைய அந்த பொசிஷன், ரொம்ப வீக்கான
ஒரு பொசிஷனில் தான் அவங்க இருந்தாங்க. அதனால் இந்த ரகசிய இயக்கம்ங்கிறது இன்றைக்கி வந்து நடத்த முடியுமா? நாங்கள் தனியாக ஒரு கூட்டம் நடத்த போகிறோம், நாங்கள் ஒரு தாவா நடத்த போகிறோம். இப்போ இன்றைக்கி தாவா பண்ணுறதுனா அரசாங்கத்துக்கு, அதுவும் சரி நீங்கள் தாவா பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, மேக்ஸிமம் உங்களுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும்? பல வருஷமாக தாவா பண்ணிங்கனாலும் அந்த 10 பேர் தான் உங்களால் தட்ட முடியும் ரகசிய இயக்கமில். ஆனால் அந்த ஒரு 10 பேர் 5 பேர், அந்த 10 பேரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உங்கள் தாவா பகிரங்கமாக இருக்கணும். இப்போ உங்கள் தாவா எங்கே இருக்கணும்? ஸ்டேஜ் போட்டிருக்கணும், டிவியில் இருக்கணும், மீடியாவில் இருக்கணும், முன்னாடி இருக்கணும். மொத்தத்தில் அவங்ககிட்ட தாவா நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். இல்லைனாலாம் வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, இந்த நுஸ்ரத்துங்கிற அந்த விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஷிகள் வந்து உதவி செய்யலை. குறைஷிகள் வந்து உதவி செய்யாத கட்சத்தில் நபி ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க? தாயிஃப்ல போய் அங்கே இருக்கக்கூடிய குலங்கள்கிட்ட கேட்டாங்க. அவங்களும் உதவி செய்யலை. ரசூலுல்லாஹ் விரும்பினது என்னன்னா, ஒரு ராணுவம் அமைக்க விரும்பினாங்க. ஒரு ராணுவம் அமைச்சு அரபு உலகம் எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணி அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லையும் அந்த ஆட்சியை விரிவுபடுத்தணும்னு ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. இது விரும்பினாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை செஞ்சுட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அதே புரியுதில்லை. இப்போ அதை செஞ்சே காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விரும்பினாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வராது. ஆல்ரெடி இப்போ ரசூலுல்லாஹ் நடத்தி காமிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய பிளானாக இருந்திருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் அன்சாரிகள் வந்து உதவி செஞ்சாங்க. அது உதவி செஞ்ச அந்த ஸ்டேட்டஸ் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்சாரிகள்கிட்ட நம்ம போய் உதவி வாங்கணும்ல, அது நுஸ்ரத் கிடச்சிருச்சு. அப்போ நுஸ்ரத் கிடச்சிதுன்னா அது மாதிரி இன்றைக்கும் நாமளும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது ரசூலுல்லாஹ் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. சுன்னத்தாக அதை எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மன்ஹஜை, சீரத்தை சுன்னத்தாக அப்படியே எடுக்கிறேன். சுன்னத்தாக எடுக்கும்போது வந்த கொலாப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போய் உதவி யார்கிட்ட கேட்குறாங்கன்னா, ராணுவ தளபதிகிட்ட போய் கேட்குறாங்க. அதாவது ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுடைய ராணுவ ஜெனரல் இருக்கார், ஆர்மி ஜெனரல் இருக்கார், அவங்ககிட்ட போய் உதவி கேட்குறாங்க. உதவி கேட்டு அந்த ராணுவம் வந்து உதவி கொடுத்துருச்சுன்னா உடனே அந்த ராணுவத்தை வச்சு பாராளுமன்றத்தை முடக்க வேண்டியது, முடக்கி கிளர்ச்சி செஞ்சு ஆட்சி கொண்டு வந்துட வேண்டியது, உடனே கிலாஃபத்துன்னு உலகத்துக்கு டிக்ளேர் பண்ணு. இது நடந்துரும் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ண முடியாது. இவங்க என்ன பிரச்சனை, அந்த ராணுவ தலைமையையும் குலத்துடைய தலைவர்களையும் ஒரே மாதிரி இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்ககிட்டையும் ராணுவ பலம் இருந்துச்சு, இவங்ககிட்டையும் மக்கள் பலம் இருந்துச்சு, அப்போ ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு. ஏன்னா ரெண்டு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது வித்தியாசம் இருக்குது. மொத்தம் 4 வித்தியாசம். ஒரு குலத்தலைவருக்கும் இன்றைக்கி இருக்க ராணுவ தளபதிக்கு என்ன வித்தியாசம்? 4 வித்தியாசம் இருக்குது. முதல் வித்தியாசம், குலத்தலைவர் சுயமாக எதையும் செய்யும் சுதந்திரம் கொண்டவர். ஒரு குலத்துடைய தலைவர் இருக்கார், யாருக்கு உதவி செய்யலாம், உதவி செய்யக்கூடாது முடிவெடுக்கிற அந்த நிலைப்பாடு யார்ட்டு இருந்தது? குலத்துடைய தலைவர்கிட்ட இருந்தது. புரியுதா? இப்போ ராணுவ அதிகாரி வந்து விரும்பினா சைனாவுக்கு வந்து உதவி செய்ய முடியுமா? இப்போ கல்வான் பள்ளத்தாக்கில் அந்த பக்கம் நான் உதவி செய்யலான்னு இருக்கிறாங்க, அவங்களாம் நல்ல பசங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உதவி செய்ய முடியுமா? அவங்ககிட்ட அந்த டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. கொடுத்த வேலையை செய்கிறது மட்டும்தான். அவங்களே ஒரு அம்பு தானே தவிர அவங்க வில்லு கிடையாது. ஆனால் ராணுவ தலைவர் வந்து வில்லு. யார்? இந்த குலத்தலைவருங்கிறவர் யார்? அவர் வந்து வில்லு. அதே மாதிரி குலத்தலைவர் ஒரு முடிவு எடுத்தால் மொத்த குளமும் கட்டுப்படும். இப்போ ராணுவ அதிகாரி இவங்க வந்து பேசி தீன் என்னன்னு புரிய வச்சு அவங்ககிட்ட வந்து பையத்து வாங்கிட்டாங்க. இந்த ராணுவ தலைவருடைய கட்டளையை ராணுவ வீரன் ஃபாலோ பண்ணுவானா? அது கீழே இருக்கிற அந்த பட்டாலியன் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்களா? கீழே ஒரு 10,000 பேர் இருக்கான், 10,000 பேர் தலைவர் சொல்லிட்டாருன்னு பார்ப்பானா, என்ன ஆர்டர்னு பார்ப்பானா? எல்லாத்த விட இன்றைக்கி உலகத்திலேயே கண்காணிப்பு எங்கே ஜாஸ்தி, எங்கே வந்து உளவாளிகள் ஜாஸ்தி? ராணுவத்தில் தான். ராணுவத்தில் தான் நைட்டு பகலாக உளவாளிகள் இருப்பாங்க. உங்களுடைய செயல்பாடுகளை அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் கவர்மெண்ட் வந்து நம்ம கையில் ஆயுதம் கொடுக்குதுன்னா அவங்களை நோக்கி அந்த துப்பாக்கி திரும்பக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அதுதான் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இத்தனை வருஷம் அவங்க பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த துப்பாக்கிகள் எத்தனையோ தடவை திரும்பி இருக்கு. அந்த துப்பாக்கிகள் திரும்பிடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இவங்க விசுவாசமாக இருப்பானான்னு சொல்லிட்டு பல்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் அவங்கள்ட்ட தாவா செஞ்சுட்டு போனீங்கனாலே உங்களையும் துண்டா தூக்கிடுவாங்க, அவனையும் துண்டா தூக்கிடுவாங்க. நீங்கள் ஒரு தாவாலையெல்லாம் வந்து அவங்ககிட்ட இருந்து நுஸ்ரத்துலாம் வாங்கிட முடியாது. அப்படி உங்களுக்கு நுஸ்ரத்து கொடுத்தாலும் ஒரு சிப்பாய் நுஸ்ரத்து கொடுத்தா தான் கணக்கு. அவர் பாக்கெட்டில் என்ன வச்சிருக்காரோ அதுதான் உங்களுக்கு உதவி. பாக்கெட்டில் ஒரு பிச்சுவாக்கத்தையும் ஒரு கையெறி குண்டு வச்சிருந்தாருன்னா அவ்வளோதான் உங்களுக்கு. அவர் ராணுவ ஜெனரலாக இருந்தாலும் அந்த ஆர்டர் செல்லாது. அதே மாதிரி ஒரு குலத்தலைவருடைய பதவி நீக்க முடியும், ராணுவ தலைவருடைய பதவி நீக்க முடியும். இவர் கரப்ட் ஆகிட்டாருன்னு நீக்கிடுவாங்க. இந்தியிலிருந்து இவரை வந்து மேஜர் போஸ்டிலிருந்து தூக்கப்பட்டு விட்டது. கீழே இருக்கிற ராணுவ வீரர்கள் யாருமே இவர் கூட தொடர்பு வச்சுக்கிறாங்க. இன்னும் தேச துரோகவா இவரை டிக்ளேர் பண்ணப்பட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ குலத்தலைவருடைய பதவி ப்ரொமோஷன் கேன்சல் பண்ண, அவருடைய பதவி பறிக்க முடியுமா? அது இயற்கை சார்ந்தது, அது பிறவிலே வந்தது. அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அப்போ சுய அதிகாரம் இருக்குது, அதை யாருமே நீக்க முடியாது. ராணுவ அதிகாரிக்கு சுய அதிகாரம் கிடையாது. அப்போ அவர்கிட்ட நுஸ்ரத்து வாங்கினாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலத்தலைவர் எந்த ஒப்பந்தத்திலும் கட்டுப்பாட்டிலும் இல்லை. குலத்தலைவர் யார்கிட்டயாவது ஒப்பந்தம் போட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு அப்படி கிடையாது. ஆனால் ராணுவ அதிகாரி பதவி பிரமாணம் எடுத்திருக்காரு. இந்த நாட்டு விசுவாசுக்கும் இந்த நாட்டுடைய அரசியல் சாசனத்திற்கும் நான் வந்து விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? அப்போ இஸ்லாமுங்கிறது வந்து துரோகம் வந்து பண்ணி அதன் மூலமாக இஸ்லாத்தை வந்து நீங்கள் நிலைநாட்ட முடியும். இஸ்லாம் வந்து உயர்ந்த குணங்களின் அடிப்படையில் நிறுவக்கூடிய ஒரு அரசாங்கம். அதில் வந்து துரோகங்களும் சூழ்ச்சிகளும் இதெல்லாம் வந்து இப்போ இஸ்லாமிய அரசாங்கத்தில் ஒரு ராணுவ அதிகாரி துரோகம் பண்ண நீங்கள் ஒத்துவீங்களா? அப்போ துரோகத்தின் பண்ணி அதை தப்பான வழியில் இஸ்லாத்தை நிலைநாட்ட நீங்கள் முயற்சி பண்ண ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது ஒன்று. 2வது, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கவியலுக்கு மாற்றமான கொள்கைகளுக்கு முரணான பொய் பேசுவது பற்றி குர்ஆன் என்ன பேசுது? அப்போ நீ ஏன் பொய் பேசுன? அப்போ அது சரி, எனக்கு இதுக்கப்புறம் நிலைப்பாடு மாறிடுச்சுன்னு சொல்லலாம். நான் எடுக்கும்போது கரெக்டாக இருந்தேன், பையத்தை அதாவது உறுதி பிரமாணம் எடுக்கும்போது நான் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்தேன், இப்போ என்னுடைய நிலைப்பாடு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து ஏற்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நிலைப்பாடு ஒரு கட்டத்தில் மாறிச்சுன்னா அதை டிக்ளேர் பண்ணணுங்க.
அல்லாஹ் சொல்றான், உடன்படிக்கை செய்து கொண்ட ஏதாவது ஒரு கூட்டத்தினர் உம்மிடம் நம்பிக்கை துரோகமாக நடந்து கொள்வார்களோ என்று நீர் அஞ்சினால் அவர்களின் உடன்படிக்கையை வெளிப்படையாக அவர்களிடமே எரிந்துவிடும். நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. உடன்படிக்கை இருந்துச்சுன்னா அதை தூக்கி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு வாங்கங்கிறான். அதுக்கு முன்னாடி சண்டை போடுறதுக்கு அல்லாஹ் வந்து அனுமதி கொடுக்கல. அப்போ அந்த பையத்து நீங்கள் தெளிவாக சொல்லணும், இந்த அரசியல் சாசனத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் இதை மாற்றணும்னு நினைக்கிறோம், என்னுடைய இந்த கருத்து மாறிடுச்சு, இதுக்கப்புறமும் சொல்லுங்கள், நான் இந்த ராணுவத்துக்கு தலைமை தாங்கணுமா சொல்லுங்கள், வேணா நான் தலைமை தாங்குறேன், அதான் நான் ஏன் இஷ்டப்படி தான் நான் அதை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லணும். இது நடக்குமா? இது நடக்காது. இப்போ இதெல்லாம் வந்து இருக்குது. இந்த கட்டளைக்கு அப்புறம் ரசூலா என்ன பண்ணுறாங்க, அறிவிப்பு செய்கிறாங்க. ஹஜ்ஜத்துல் இதில் அலிலான கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, ஹஜ்ஜுல் அக்பர். அந்த நேரத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள இறை வைப்பாளர்களுக்கு அவர்களை விட்டும் அல்லாவும் அவனுடைய தூதரும் விலகி கொண்டனர் என்று விடுவிக்கப்படும் அறிவிப்பாகும். ஏலானே பராத், அதாவது நாங்கள் விலகிட்டோம். இப்போ இதை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இப்போ வந்து நுஸ்ரத் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியாதுங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை. ஏன்னா இதெல்லாம் தவறா சில மன்ஹஜ்கள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. சில அமைப்புகள் வந்து அது கையில் எடுத்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலாம். அது இதில் இவ்வளோ ஓட்டைகள் இருக்குது. இப்போ இது மன்னஜு குறை சொல்கிறோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, மார்க்கத்தை கேள்வி பண்ணுறாங்க. இங்கே தான் பிரச்சனையே. இது வந்து மார்க்கம் கிடையாது, இது வந்து இங்கேருந்து உசூல்கள் தான் எடுக்க முடியும். இது உஸ்வா நீங்கள் இந்த வகையில் எடுத்திருக்கீங்க, அதில் இந்த பிரச்சனைகள் இருக்குது, அது காலகட்டம் மாறிடுச்சு. இன்னும் வந்து அவங்க இந்த வரையறைச்சு கொடுக்கறதெல்லாம் எப்போ 1960களில். அப்போ அரசாங்கங்கள்ட்ட இருந்த துறைகள் எவ்வளோ, அவங்ககிட்ட இருந்த கருவிகள் எவ்வளோ, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ இருந்துச்சு. இன்றைக்கி 2020 எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு கம்பேர் பண்ணி இன்றைக்கி அதை வச்சு, அதனால தான் இன்றைக்கெலாம் உள்ள மாட்டுறாங்க. ஏன்னா இவங்களுடைய மன்னஜி இதை வச்சிருக்காங்களா, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களுடைய இந்த மன்னஜி இதுன்னு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம போனால் தெரியுமில்ல, அவங்களுக்கு தெரியும். ஒரு ஐஜி, அதாவது ஒரு ஐபி ஆஃபீஸரை போய் மீட் பண்ணுங்க, அவர் எல்லா மன்னஜும் ஒரு பாக்கெட்டில் வச்சிருப்பார், ஒரு டைரியில் போட்டு, எல்லா ஜமாத் பாவா அப்படிம்பார். அந்த 5ஆம் நம்பர் புக் எடு அப்படிம்பார். 5ஆம் நம்பர் புக்கில் உங்கள் மன்னஜ் இருக்கும். ஜமாத் இஸ்லாமியோட மன்னஜ்னா ஃபுல்லாக அதில் வச்சிருப்பார். வேற ஒரு அமைப்பு இருக்குதுன்னா அந்த அமைப்புடைய மன்னஜ்னா அதோட லீடர்னா அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க எங்கே இருக்காங்க, இல்லை லீடர்ஷிப் எங்கே இருக்குது, இப்படியெல்லாம் அந்த ரகசிய தாவாவும் இனி ஒத்து வர, இதெல்லாம் மௌலானா மோதி அப்போ எழுதுறாரு. ரகசிய தாவாவும் ஒத்து வராது. இது மாதிரியான நம்பிக்கை துரோகங்கள் பண்ணியும் அது வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இந்த பேட்டர்னில் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு தவறான நம்பிக்கையும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அன்சாரிகள் வந்து உதவி கொடுத்தாங்க, நுஸ்ரத் கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. நுஸ்ரத் கொடுத்து இப்போ மதீனால ரசூலா போயிட்டாங்களா. இப்போ இது என்னது, மதீனால வச்சாங்களா, அது என்னது, அரசாங்கமா? அரசாங்கமே கிடையாது, அது அரசாங்கமா? அப்போடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஜமாத், அவ்வளோதான். அதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணும்போது ஆட்சியாளர்னா கிடையாது, ஆட்சியாளர் கிடையாது. இது ஹிஜ்ரி 5ல் ஒரு சூரா அன்னூர் இறங்குது, அது அகல் போரின் போது இறங்குது. அதில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் எவர் ஈமான் கொண்டு நற்செயல் புரிந்தார்களோ அவர்களுக்கு முன்னிருந்தோரை ஆட்சியாளர்கள் ஆக்கியது போல் அவர்களையும் ஆட்சியாளர்களாக ஆக்கி வைப்போங்கிறான். இன்னும் ஆட்சியாளரே ஆகலை, நீங்கள் இதுக்கப்புறம் நற்செயல் செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்களை வேணா நான் ஆட்சியாளராக ஆக்குறேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். இது வரைக்கும் அவங்க ஆட்சியாளர் ஆகலை. இன்னும் அவன் அவர்களுக்காக பொருந்து கொண்ட மார்க்கத்தில் அவர்களை நிச்சயமாக நிலைப்படுத்துவதாகும். என்னுடைய அந்த தீனில் அவங்களை ஸ்டேபிள் பண்ணி வைப்பேன், அவர்களுடைய அச்சத்தை அமைதியை கொண்டு மாற்றிவிடும். இன்னும் பயந்துட்டு தான் இருக்காங்க. அந்த அமைதியை நான் வந்து அந்த ஸ்டேட்டிலிருந்து மாற்றி வைப்பேன். அவர்கள் என்னோட எதையும் இணை வைக்காது, அவர்கள் என்னை வணங்குவார்கள். இதன் பின்னர் உங்களில் எவர் மாறு செய்கிறாரோ அவர்கள் பாவிதான் அப்படின்னு சொல்லி 24:55 அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இன்னும் கவர்மெண்ட்டே நிறுவலை அப்படின்னு சொல்லி குர்ஆன் பேசுது. ஹிஜ்ரி 5ல் பேசுது, கவர்மெண்ட் இன்னும் நிறுவல, இனிமேல் தான் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன், ஆனால் தொடர்ந்து நற்செயல் போட்டுட்ருங்க. அப்போ கவர்மெண்ட் நிறுவாமல் ஒரு குழு ஆயுதம் ஏந்தி போராடுதுன்னா அது இன்னைக்கு பாசிபிளா? இங்கே தான் புரியுதா? அப்போ ரசூலா ஏன் பயப்படுறாங்க புரியுதா இல்லை? கிலாஃபத் சப்ஜெக்ட் பேசினா ஏன் பயப்படுறாங்க? அதை நாம் வந்து டிக்ளேர் பண்ணணும். நம்ம பயந்துட்டுலாம் ஒளிஞ்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. நாம் பேசுகிற கிலாஃபத்து இப்படி, நம்முடைய மன்னச்சு இப்படி. நாம் வந்து ரசூலா வந்து அதுதான் வந்து எல்லாரும் பயப்படுறதே அதுதான். ஏன்னா ரசூலா அப்படியே ஃபாலோ பண்ண போய் பிரச்சனை வரும். இப்போ அது வரைக்கும் ரசூலா இது பண்ணது பேர் என்ன, ஜிஹாது. இருக்கையில் உயர்ந்த ஜிஹாது எது, பத்ரு போர். அதுவே ஒரு கிளர்ச்சி கூட்டம் தான் பண்ணிருக்கு. அதுவே ஒரு அங்கீகாரம் பெற்ற கவர்மெண்ட் பண்ணல. அதுவே வந்து ஒரு விடுதலை புலி மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் தான் அது பண்ணியிருக்கு. அப்போ அந்த ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அது கிடையவே கிடையாது. அப்போ அந்த பொசிஷனில் இருந்து பண்ணி அதுக்கு தான் பயப்படுறாங்க. கிலாஃபத்து பேசுனா இந்த மாதிரி பேசுகிற ஆளை முதல்ல பயப்படுவாங்க. யாராக இருந்தாலும் என்ன பேட்டர்னில் பேச போகிறீங்க அப்படிங்கிறது முதல்ல அவங்க பயப்படுவாங்க. இப்போ இது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன இந்த நேரத்தில்? கவர்மெண்ட்டு ஸ்டேட்டஸ் கிடையாது. ஒரு இன்றைய நம்முடைய கணக்குப்படி எடுத்தோம்னா என்ன வரும், எல்டிடி அந்த மாதிரியான அரசாங்கத்தை எதிர்த்து கிளர்ச்சி செய்த ஒரு ஆயுதம் ஏந்திய போராளி குழு. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த காலத்தில் அந்த மாதிரி அனுமதி இருந்தது. அந்த காலத்தில் அது நின்றுச்சு, சர்வை பண்ணிருச்சு. அதனால ரசூலுல்லாஹ் அதை செஞ்சு காமிச்சாங்க. இன்னைக்கு அது சர்வை ஆகுமா? அதாவது மொத்தத்தில் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அது மதீனா கவர்மெண்ட்டே கிடையாது. மதீனாங்கிறது அரபு தீபகற்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி தான். அதுக்கும் சேர்ந்த ஆட்சியாளர்கள் யார்? குறைஷிகள் தான். குறைஷிகள் தான் ஆட்சியாளர். மொத்த அரபு தீபகற்பமும் அவங்க கண்ட்ரோல் தான்.
அவங்க கண்ட்ரோல் தான். ரூலிங் அதான் சொல்கிறேன், ஆட்சி ஆனால் வீக்கான ஆட்சி. வலுவான ஆட்சிக்கும் பலவீனமான ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, தெரியுதா? அந்த மாதிரி அப்போ வீக்கான கவர்மெண்ட் அது மதீனாவது, அதாவது மக்காவுடைய கவர்மெண்ட். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, போய் அங்கே ஒரு புது, அது என்ன எதில் வருவாங்க இவங்க? மதீனாவில் ஆல்ரெடி ஹவுஸ் கஜ்ரஜ், இவங்க ஹவுஸா கஜ்ரஜா இல்லை பனு கைனுகாவா பனு நசீரா, யார் இவங்க? விருந்தாளிங்க. அதனால தான் முஹாஜிரீன்கள், இந்த பட்டம் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், கொஞ்சம் நாளைக்கு வந்திருக்கிறவங்க, அகதிகள், இந்த மாதிரியான ஒரு கூட்டம். சரியா? இந்த மாதிரி ஒரு கூட்டமாக வந்து அவங்க வந்து அங்கே தங்குறாங்க. அரசாங்கம் இல்லைன்ட்டு அல்லாஹ் பேசுகிறான்ல, இனிமேல் தான் அரசாங்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம். அப்போ அரசாங்கம் அது இல்லைங்கிறதுக்கு இன்னும் சில ஆதாரங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா, அதாவது ஹுதைபியாவுக்கு அப்புறம் மக்கா வெற்றிக்கு வரைக்கும் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண. அது வரைக்கும் வந்து குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தவில்லை. விபச்சாரத்துக்கு தண்டனை கிடையாது, மது தடை கிடையாது, புரியுதுங்களா? எந்த ஹலால் வட்டி வந்து தடை செய்யப்பட கிடையாது, எந்த ஹலால் ஹராமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டமாக கிரவுண்ட் ஆஃப் லாவாக போடலை. அதே மாதிரி நீதிமன்றமும் ரசூலாவது இருக்கல. 2 நீதிமன்றம், ஒரே நீதிமன்றம்லாம் இருக்கல, 2 நீதிமன்றம் இருந்திருக்கு. யூதர்கள்ட்ட ஒரு நீதிமன்றமும் இருந்திருக்கு, ரசூலாவிட்டையும் ஒரு நீதிமன்றம் இருந்திருக்கு. எங்கேயாவது ஒரு அரசாங்கத்துக்கு கீழே 2 விதமான சட்டங்கள் செயல் இருக்குமா? 2 சட்டம். அப்போ தான் தௌராத்தில் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், புரியுதா? அதுவும் வந்து அந்த டைமில் தான் உங்கள் தௌராத்தில் என்ன இருக்குது, தீர்ப்பு எடுத்துகிட்டு வர சொன்னால் தீர்ப்பு ரசூலை கொடுத்து தானே இருக்கணும். ஒருத்தர் தீர்ப்பு கேட்டு வரார், போய் உங்கள் தௌராத்தை எடுத்துட்டாங்கன்னா என்ன நபியோடைய வேலையாது? ஒரு ஆட்சித்தலைவர் இருக்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் ஊர் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ஒரு விபச்சாரம் ஒருத்தன் எங்கள் பையன் எங்கள் ஆள் ஒருத்தன் பண்ணிட்டான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? குரானின் படம் படியில் தண்டனை கொடுத்து திருப்பி அனுப்பிச்சுட்ருக்கணும். அதுதானே வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் தௌராத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் இன்னும் நாங்கள் நிறுவலை, இன்னும் வந்து அரசாங்கம், அதாவது ரூல் ஆஃப் லா, அதாவது ரூல் ஆஃப் லாவா கிரவுண்ட், அதாவது பூமியில் வந்து இன்னும் வந்து இந்த சட்டங்கள் நிறுவப்படலை. கிரவுண்ட் ஆஃப் லா, ஆமாம், கிரவுண்ட் ஆஃப் லா, அதாவது இந்த பகுதியில் இதுதான் சட்டம் சொல்லி இன்னும் வரையறுக்கப்படலை. இன்னும் டிராஃப்ட் வடிவத்திலே தான் குரான் இருக்குது. இன்னும் வந்து நாங்கள் அரசாங்கத்தை நிறுவலைங்கிறதா, அதாவது தான் அல்லாஹ் வந்து குரானில் சொல்கிறோம். 5ஆம் அத்தியாயத்தில் 42ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறோம், அவர்கள் உம்மிடம் தமது வழக்குகளை கொண்டு வந்தால் விரும்பினால் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கும் அல்லது மறுத்து விடுவதற்கும் உமக்கு உரிமை உண்டு. நீ விரும்பினா தீர்ப்பு சொல்லு, சொல்லினா சொல்லாமல் கூட விட்டுருன்றான். இப்படி எல்லாம் சொல்லுவானா? விரும்பினா தீர்ப்பு சொல்லு, விரும்ப இதுனா நீதிபதியோட வேலையாது. வந்தால் அட்டன் பண்ணியே ஆகணும். அப்போ நீர் மறுத்து விட்டால் அவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், மேலும் உண்மை நீதிபதியாக அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? உங்கள் சட்டத்தை அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க? அவர்களிடம் அல்லாஹ்வின் சட்டங்கள் அடங்கிய தௌராத் இருந்த போதிலும் அவர்கள் அதனை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு நம்பிக்கை என்பதே இல்லை அப்படின்னு சொல்லி யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் யார், முஸ்லீம்களும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போய் தீர்ப்பு கேட்டுக்கிறானுங்க. முஸ்லீம்களும் போய் இந்த பக்கம் போய் யார், அந்த யூதர்களுடைய கவர்மெண்ட்டில் போய் தீர்ப்பு கேட்டுருக்காங்க. அது யார்? முனாஃபிகள். அவங்ககிட்ட அது ஒரு ப்ரொவிஷன் அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புன்னா ரசூலுல்லாஹ் நியாயமாக பேசுவார். எதுக்கு அவங்க வேணுங்கிற தீர்ப்புனா அங்கே ஒரு ஜட்ஜு உட்காந்துட்டு இருக்காரு, என்ன வேணுமோ அந்த தீர்ப்பு சொல்லி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். 551 அவர்களில் சிலருக்கு நிறைய நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்களில் சிலர் ஃப்ரெண்டு. மேலும் உங்களில் எவரேனும் அவர்களை தம் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொண்டால் அவரும் அவர்களை சார்ந்தவராகவே கணிக்கப்படுவார். அவங்களையும் உங்களிலே சேர்த்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக அக்கிரமக்காரர்களுக்கு நேர்வழி காட்டுவது எவர்களுடைய உள்ளங்களில் நயவஞ்சகம் என்ற நோய் உள்ளதோ அத்தகையோர் அவர்களிடையே முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருப்பதை நீர் காண்பீர். அவங்ககிட்டே போகிறாங்க, அவங்ககிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் வழக்குகளை கொண்டு போகிறாங்க, அவங்ககிட்ட தீர்ப்பு வாங்குறாங்க. ஏதேனும் ஒரு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஏதேனும் ஒரு துன்பம் எங்களை பிடித்து விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். கேட்டால் பேலன்ஸ் பண்ணுறாங்களா, நடுநிலையாக நடக்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு கேஸ் கொடுத்து அங்கே ஒரு கேஸ் கொடுக்குறோம். இங்கே ஒரு போன வாரம் இங்கே வந்தோம், அப்போ அவங்களும் நம்ம ஊருக்காரங்க தான், இத்தனை நாள் அங்கே தான் போய் நின்றுட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு அவங்கள விட்டுட்டு ஒரே அவங்ககிட்டயே கேஸ் கொண்டு வந்துட முடியுமா? ஒரு மேனேஜ் பண்ண வேண்டாமா, ஒரு சென்டர் ஸ்டாண்டு போட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க இது பண்ணுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஆயினும் அல்லாஹ் தன்னிடம் இருந்து ஒரு தீர்க்கமான வெற்றியையோ ஏதேனும் ஒரு உதவியை அளித்து விடக்கூடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நாள் உங்களுக்கு தீர்க்கமான ஒரு வெற்றி நான் கிடைக்க செய்வேங்க. இது வரைக்கும் கிடைக்கலங்கிறேன் சொல்லிக்கிற மாதிரி இன்னும் நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ணல, ஏதோ இப்போதைக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் நாள் போகட்டும், அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டில் பிடிங்கி தூக்கி போடலாம், இவங்க டெம்பரவரியாக அதை ஓட்டிகிட்டு இருக்கட்டும், அப்பொழுது அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைத்திருந்த நயவஞ்சகத்தை குறித்து வருந்துவார்கள், அப்போ இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சொல்லிக்கிற மாதிரி வெற்றி கிடைக்கலன்னு சொல்கிறான். அதே மாதிரி சூரா ஃபத்தால இதில் வந்து 48வது அதில் அப்போ அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், நாம் உமக்கு வெளிப்படையான வெற்றியை அளித்து விட்டோம். இப்போ மதீனா தனி நாடு அந்தஸ்து பெற்றுச்சு. அரபு தீபகற்பத்துக்குள்ளே இனி 2 நிர்வாகம் இருக்குது. ஒன்று குறைஷிகள், அதற்கு சமமான ஒப்பந்தம் நீங்கள் யார் கூட போடுவீங்க? சமமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட தான் நீங்கள் ஒப்பந்தம் போடுவீங்க. கீழே இருக்கிற ஆள் கூட நீங்கள் ஒப்பந்தம் போட மாட்டீங்க, வாயில் தான் பேசுவீங்க. இப்போ ரஷ்யாவோட தான் அமெரிக்கா என்ன பண்ணுது, ஒப்பந்தம் போடுது. ஆப்கானிஸ்தானில் போய் ஒப்பந்தம் போடல, அடித்தாங்க. இப்போ தான் ஆப்கானிஸ்தானை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சமமாக நினச்சிட்டாங்க, முடியல, 20 வருஷம் உன்னை அடிக்க பார்த்தோம் முடியல அப்படின்னு. ஆனால் அடிக்க முடிஞ்ச நாட்டில் என்ன பண்ணுவோம், அடிக்க தான் வாயில் தான் பேசுவோம், கையில் பேச மாட்டான், கையில் தான் பேசுவோம், வாயில் பேச மாட்டோம். இந்த மாதிரி இப்போ அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் அந்த இது நடந்ததுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பார்த்து என்ன சொல்கிறாங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அந்த டைம் அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் ஒரே தலைமை தான்,
மதினால அதுக்கப்புறம் இந்த ஒரே தலைமை யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதுதான் சட்டம். அதுக்கப்புறம் தான் அந்த திருடன் அந்த கைவிட்ட அந்த மக்சூமி குலத்துடைய அந்த கேஸ் மக்காவில் முதல் கேஸ் அது வருது. அதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணேன். அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்போ புரிஞ்சிச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அதாவது நுஸ்ரத் குலங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ். அதே மாதிரி இந்த நுஸ்ரத்துங்கிற அந்த விஷயமும் வந்து இன்றைக்கி என்ன ஆகாது, ஒத்து வராது. அதே மாதிரி ரசூல்லா நிறுவனம் மாதிரி ஒரு நாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து தனி அரசாங்கமாக இன்றைக்கி உருவாக்க முடியுமா? இன்றைக்கி எந்த நாடு டைஜஸ்ட் பண்ணும்? ஒரு நாட்டுக்குள்ளே எங்கள் பகுதி தனி, நாங்கள் தனி அரசாங்கம் அப்படின்னு சொல்லி டைஜஸ்ட் பண்ண முடியுமா? இனி வந்து எந்த அரசாங்கமும் வந்து பண்ண முடியாது. அப்போ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கிலாஃபத்து இந்த வடிவங்கள்லாம் வராது. இப்படி ஒரு கூட்டம் வந்து சொல்லிட்டு இருக்குது அது கிலாஃபத்து அப்படின்னா அதுக்கு வந்து நாம் சப்போர்ட் பண்ண முடியாது. இது வந்து இனி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கிலாஃபத்துங்கிறது மக்கள் மத்தியில் இங்கே தெளிவாக அவங்கள புரிய வச்சு அவங்கள கொண்டு வந்து பண்ணக்கூடியது தான்.